சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 24வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. சனி பிரதோஷத்தில் சிவனை வழிபடுவதன் பலனால் சனிக்கிரகத்தால் ஏற்படும் தீமைகள் விலகும். மகா சிவராத்திரி செவ்வாய்க்கிழமையில் வந்தால் அது மிகவும் முக்கியமானதாக கருதப்படும். 13வது பிறை சனிக்கிழமையில் ஏற்பட்டால் அது சனி திரையோதசி என்று அழைக்கப்படும். விதியின் விளைவாக சனி கிரகத்தால் ஏற்படும் பல்வேறு இன்னல்கள் தீர சனி திரையோதசி அன்று சிவனை வழிபட்டு எள்ளு தானம் மேற்கொள்ள வேண்டும். சனி கிரகத்திற்கு சிவன்தான் அதிபதி. ஆகவே சிவனை நல்லெண்ணெய் கொண்டு வழிபட்டால் சனியினால் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கும். சிவன் சனிக்கு அதிபதி என்பதால் சனிக்கிழமை அந்தி வேளையில் சிவனை வழிபட்டால் கர்மாவால் ஏற்படும் தீமைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அமைதியும் சுகமும் பெறலாம். சிவனே அழிவுக்கு காரணம். ஒவ்வொரு மனிதனும் சனி பிரதோஷ நேரத்தில் சிவனை வணங்க வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலம் அமங்கலமான செயல்களால் ஏற்படும் கொடும் பாவங்கள் சாம்பலாகி புதிய தெய்வீக பேரொளி மற்றும் புனிதமான அதிர்வலைகள் மூலம் உடல், உள்ளம், அறிவு, அகங்காரம், மனம் மற்றும் ஆன்மா ஆகியவை தூய்மையாகி சந்தோஷமான புது வாழ்க்கை அருளப்படுகிறது. ஒருவர் இந்த அனைத்து உச்ச சாதனைகளையும் அடைய வேண்டுமானால் அவர் சனி பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுதல் வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள வழிகளால் சனியின் சீற்றம் குறைகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையின் இரவின் போதும் ஒவ்வொரு உயிரினத்தின் பாவங்களுக்கு காரணமான துரதிருஷ்டம் மற்றும் அழிவை உண்டாக்கும் எதிர்மறை சக்திகள் கண்ணுக்கு தெரியாத தடித்த கருப்பு உருவத்தில் இருக்கும். அது மகாகாலனின் சக்தி உருவமான மகாகாளியிடம் குடிகொள்ளும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்தின் போது அண்டத்தின் சூரியனின் மைய பகுதியில் வாசம் செய்யும் மகா சக்தியின் அருளினால் ஆன்மீக தேடலில் உள்ள ஒருவருக்கு பொது வாழ்க்கை தொடங்கும். ஸ்ரீ பரமேஸ்வரனின் யோகத்தீயில் அமங்கலமான பாவ மூட்டைகள் எரிந்துவிடும். பஞ்சபூதங்களின் உருவமாக சிவன் இருத்தல். பஞ்சபூதங்களும் சிவனின் உருவம்தான். நம் உடலில் பூமியின் குணம் மூலாதாரத்தில் உள்ளது. அதன் அடையாளமாக ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் பார்த்திவலிங்கத்தை வழிபடுகிறார்கள். சுவாதிஷ்டானம் நீரின் குணத்துடன் ஒப்பிடப்படுகிறது. ஜலலிங்கம் இந்த மையத்தை குறிக்கிறது. மணிப்பூரகம் நெருப்பின் குணத்துடன் ஒப்பிடப்படுகிறது. ஜுவாலலிங்கம் இந்த மையத்தை குறிக்கிறது. இது ஹிரண்யஸ்தம்பம் என்ற தங்கத்தினாலான தூண் என்றும் அழைக்கப்படுகிறது. இதயத்தில் உள்ள அநாகத சக்கரம் காற்று குணத்தின் இருப்பிடம். வாயுலிங்கம் காற்றின் சின்னம். ஆகாயத்தின் இடமான தொண்டையில் இருக்கும் விசுத்த சக்கரம் சிதம்பரலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகாசலிங்கம் என்று அழைக்கப்படுகிற சிதம்பரலிங்கத்துக்கு வடிவம் கிடையாது. பஞ்சபூதங்களின் சக்திகளை கொண்ட இந்த சிவலிங்கங்களை வழிபட்டு வணங்கி மற்றும் தரிசனம் செய்தால் சிறந்த பலன்களை பெறலாம். சிதம்பரம் கஷேத்திரத்தில் உள்ள திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒன்று சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படும். திரை தூக்கப்பட்டால் அங்கு ஒன்றும் இருக்காது. தூய்மையான வானமே சிவனின் ஆத்மலிங்கம். இதயம்தான் ஆன்மாவின் இருப்பிடம். ஆகவே ஆகாயத்தில்தான் ஆன்மா வசிக்கிறது. உண்மையில் ஆகாயத்திற்கு உருவம் கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்தி உண்மையான தன்னை நோக்கி தியானிக்கும் யோகிகளுடைய இதய வானம் திறக்கப்படும். அவர்களுடைய மனதில் முழு படைப்புகள், முழு பிரபஞ்சம், நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் மற்றவை அனைத்தும் தோன்றும். ருண என்றால் பாவம், அருண என்றால் பாவமற்ற. பரமேஸ்வரன் இதயவானில் வசிக்கிறார். திருவண்ணாமலையில் இருக்கும் பரமேஸ்வரன் அருணாச்சல மலையாக அருணாச்சலேஸ்வரர் உருவம் மற்றும் மகா சித்த உருவத்திலும் வசிக்கிறார். அவரின் தரிசனம் அனைத்து பாவங்களையும் நடுநிலைப்படுத்திவிடும். அதே அருணாச்சலேஸ்வரர் இப்போது பீதிகாபுரத்தில் மனித உருவத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபராக அவதரித்துள்ளார். அவர் இப்போது தெய்வீக ஒளியாக குருக்கட்டாவில் ஜொலித்து கொண்டு நம்மை விடுவிக்கும் எண்ணத்துடன் இருக்கிறார். குருக்கட்டா அருணாச்சல மலைக்கு ஈடானது. அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் இருக்கும் அருணாச்சலேஸ்வரர்
வேறு யாரும் அல்ல, ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர்தான். அருணாச்சலத்தில் இருக்கும் சிறந்த சித்தரும் இந்த முனிவருடைய வேடத்தில்தான் இருக்கிறார். எப்படி திருவண்ணாமலையில் இருக்கும் மலை சிவனின் உருவமோ அதேபோல் குருக்கட்டா ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் உருவம். சிவனின் சக்திகள் அருணாச்சல சிவலிங்கத்தில் இருப்பதைப் போலவே சிவனுடைய சக்திகள் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் உருவத்திலும் இருக்கிறது. அருணாச்சலத்தில் மகா சித்தர் வடிவில் இருக்கும் பரமேஸ்வரனை பார்ப்பது மிகவும் கடினம். ஆனால் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருடைய மகா சித்தர் வடிவத்தை எளிதாக அணுக முடியும் என்று தர்மகுப்தர் முடித்து கொண்டார். நான் தர்மகுப்தரிடம் ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீ பத்மாவதி தேவியுடன் கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கலந்த உருவம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சிவசக்தி உருவம் என்று உறுதிப்படுத்துகிறீர்கள். சிவனை சனி பிரதோஷ காலங்களில் வழிபடுவது மிகுந்த நன்மையை அளிக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இவை அனைத்தும் எனக்கு குழப்பமாக இருக்கிறது. தயவு செய்து விளக்குங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டேன். அதற்கு தர்மகுப்தர் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். ஐயா, ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருடைய தெய்வீக குணத்தை சப்த ரிஷிகளாலும் புரிந்து கொள்ள முடியாது. எனினும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் அளிக்க முயற்சி செய்கிறேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கிருதயுகத்தில் இருந்து இருக்கிறார். அவர் தசரத மகாராஜாவுக்கு வரங்களை அளித்தார். அவர் ஸ்ரீ ராமராக பிறக்கப் போவதாக கூறியதால் அவரை கௌசல்யாவின் மகனான ஸ்ரீ ராமராகவும் வணங்கலாம் என்று கூறினார். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சில காலங்களுக்கு சக்தியின் உருவமான பால திரிபுர சுந்தரியாகவும் வணங்கப்பட்டார். சில காலங்களுக்கு பிறகு அவர் சிவனின் உருவமாக வணங்கப்பட்டார். சிலர் அவரை சுப்பிரமணிய சுவாமியாக வணங்குகிறார்கள். ஸ்ரீ ராமானுஜரின் முயற்சியினால் அவர் இப்போது வைஷ்ணவர்களால் மகாவிஷ்ணுவாக வணங்கப்படுகிறார். புத்தர்கள் அவரை மகா சூன்யமாக கருதுகிறார்கள். உண்மையில் அவர் ஸ்ரீ தத்தர். அவர் மாயையில் தர்மத்தை கடைபிடிப்பதில் திறமைசாலி. ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள் எவராயினும் அவர்களின் அழைப்புக்கு பதிலளிக்கும் வகையில் தன் லீலையின் மூலம் நிரூபித்து காப்பாற்றி தான் கடவுள் என்பதை மெய்ப்பிக்கிறார். அதே ஒருவர்தான் இப்போது இந்த உலகத்தில் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபராக தன் இருப்பை அளித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் இடப்பக்கத்தில் சக்தியும் வலப்பக்கத்தில் சிவனும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சிவசக்தியின் தன்மைகள் நிறைந்தவர். பத்மாவதி தாயார் அவர் இதயத்தை அலங்கரிக்கிறார். இதயம் கருணையின் அடையாளம். அது அநாகத சக்கரத்தின் இடம். சக்தி அங்கிருந்து உயர்ந்த சக்கரங்கள் மற்றும் தாழ்மையான சக்கரங்களுக்கும் நீளும். ஆகவே தெய்வீக சைத்தன்யத்துடன் கூடிய மற்றொரு உடலில் அவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி, வாணி மற்றும் ஹிரண்யகர்பரின் உருவமாகவும் இருக்கிறார். வாணி அதாவது சரஸ்வதி, அவளுடைய நாவில் வாசம் செய்யும் பேச்சின் உருவங்களான பரா, பஸ்யந்தி, மத்யமா மற்றும் வைகரி ஆகியவைகளால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறாள். வாணி தேவி மற்றும் ஹிரண்யகர்பரின் தெய்வீக சைத்தன்யம் அத்வைத நிலையில் தொடர்ந்து இருக்கிறது. உண்மையான சிதம்பர ரகசியம் என்னவென்றால் அவர் 3 விதமான சைதன்யங்களையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்கிறார். அவருடைய வெவ்வேறு உடல்களுக்கும் துளி கூட ஒற்றுமை இருக்காது. ஒரே நேரத்தில் வாணி ஹிரண்யகர்பர், சிவபார்வதி, பத்மாவதி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் ஆகியோரின் சைத்தன்யங்களுடன் கூடிய உடலை எடுத்துக்கொள்கிறார். ஒரே நேரத்தில் மேலே கூறப்பட்டுள்ள உருவங்களை எல்லாம் மீறிய ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் என்ற சைத்தன்யத்துடன் கூடிய உடலையும் எடுத்தார். இது அவருடைய யோக மாயை, அவருடைய வைஷ்ணவ மாயை. இதுதான் சிதம்பர ரகசியம். அவரை துவைதம், அத்வைதம், வசிஷ்டாத்வைதம் மற்றும் அவற்றையெல்லாம் தாண்டிய ஒன்று என்றெல்லாம் கருதி கொள்ளலாம். அவரின் யோக மாயை மற்றும் வைஷ்ணவ மாயைக்கு எல்லை இல்லை என்பதுதான் இதற்கெல்லாம் காரணம். அழகான உருவமான ஜெகன்மோகினியாக தந்திரமாக தன்னை மாற்றிக்கொண்டு தேவர்களுக்கு அமுதம் வழங்கிய ஒருவருக்கு, தன்னுடைய மோகினி அவதாரத்தில் மன்மதனின் தேவை கூட இல்லாமல் சிவனை கவர்ந்த ஒருவருக்கு, தர்மசாஸ்தாவை பெற்றெடுத்த ஒருவருக்கு எதுவும் சாத்தியமில்லை என்பது கிடையாது. ஞானத்தை வழங்கும் ஸ்ரீ தத்தர் நான் தான் மோகினி உருவம்.
தர்மசாஸ்தாவின் உருவமும் நான் தான் என்று கூறுகிறார். அவருக்கு எதுவும் முடியாது என்பதே கிடையாது. ஆத்மா தன்னை மாயையின் மூலம் படைத்து கொள்ளும் அல்லவா? மோகினியின் உருவத்தில் இருந்த அவர் தன்னை தர்மசாஸ்தாவாக படைத்து கொண்டார். ஆகா, என்ன ஒரு தந்திரமான வழி! இவ்வாறு கூறி ஸ்ரீ தர்மகுப்தர் என்னை ஆச்சரியமடைய வைத்தார். வெற்றி வெற்றி! ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருக்கு வெற்றி! இத்துடன் 24வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே.